Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ்க்குள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ஹிண்ட். ஓகே, இதை வச்சு ஒரு ஒன் வேர்டு வந்து கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயரில். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ இந்த ஃபார்முலாவை. ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஏ நெக்ஸ்ட்டு nth ரூட் ஆஃப், அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னென்னா nth ரூட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து இன்ட்டு ஏ இன்ட்டு nth ரூட் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அப்படி போயிட்டே இருக்குது டாட் டாட் டாட்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு போட்டு கணக்குள்ள n-1 உள்ள என்னது ஏ அப்படின்றதான் இங்கே கணக்குக்கூடிய ஆன்சர். சரியா? அதே மாதிரி பொறுமையாக நிதானமாக ஆட் பண்ணாங்கன்னா ஸ்கொயர் ரூட்டு கொடுத்து இப்படி ஸ்கொயர் ரூட்டு கொடுத்து உள்ளே ஆட் பண்ணியிருந்தா ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஏ ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஏ இப்படி போச்சுன்னா அது என்ன அர்த்தம் அப்படின்றது, அதுக்குள்ளே ஃபார்முலாஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறணும். இதெல்லாம் நம்பர்ஸில் கொடுப்பாங்க. 1 + 4a + 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை என்னது 2. 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a + 1 பை 2. அதே இது மைனஸில் இருந்துச்சுன்னா -1 அப்படின்னு மட்டும் மாறும். எதில் மைனஸ் இருந்தால் ஏக்கு ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ் இருந்தால் ஏ மைனஸ் ஏ அப்படின்னு இருந்தால் டாட் டாட்னு போனால் பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்க. -1 ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் 4a + 1 பை என்னது 2 அப்படின்னு வரும். சரியா? நிதானமாக நிறுத்தி செஞ்சு பார்த்துக்க. சரியா? இதில் வந்து மல்டிப்ளேயில் செஞ்சுருக்கோம். இதை பொறுமையாக இதில் வந்து ஒரு சம்ஸ் வேணால் போட்டு பார்த்து செஞ்சுக்க. ஏதாவது இப்படி கொடுத்துருந்தாங்க 3, இதில் ஒரு 3, இதில் ஒரு 3 அப்படின்னு கொடுத்து அப்டூன்னு கொடுத்துட்டு ஆன்சர் கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? √3ன்னு எழுதிடலாம். எண்ணுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2 தானே ஸ்கொயர் ரூட்டில். அப்போ 2 - 1ன்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? √3 தான் வரும். இங்கே 1ன்னு வரும் போடணும் அவசியமாக தேவையில்லை. அந்த இடத்த n-1 ஃபஸ்ட்டு ஃபார்முலாக்கு போட்டிருக்கேன் பாரு. இதுக்கு தெரியுதா சொல்கிறது? அப்போ √3 × √3 உள்ளே கோலாக உள்ளே போட்டிருக்கான்னு வச்சுக்குவேன். ஆன்சர் என்னது? √3. போன வருஷம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்லையா குவார்ட்டர்லி ஆஃப்லிலையோ 1-1 கேட்டிருந்தாங்க. ஓகே சொல்கிறது? அந்த பவரில் என்ன ரூட் இருக்கோ nth ரூட்டா ஸ்கொயர் ரூட்டா கியூப் ரூட்டான்னு போட்டு -1 கழிச்சிரு. இது ஸ்கொயர் ரூட் அப்படின்னா 2 இருக்காது. நம்ம தான் என்ன செய்யணும்? 2 இருக்குதுன்னு அர்த்தத்தில் மென்ஷன் பண்ணிக்கிறணும். அப்போ இங்கேக்குள்ள 2 - 1ன்னு போட்டுக்கலாம். அப்போ 1 ஆயிரும். போட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா சொல்கிறது? அதனால் மறந்துடாமல் நிதானமாக செய். அதே மாதிரி ப்ளஸ் பண்ண சொன்னால் 3 + 3 அப்படின்னா முதல் ஹோலு அடுத்து 1 இப்படி இருந்துச்சு அப்படின்னா பொறுமையாக 1 + 4 × 3 ஏக்கு போகலாம். ப்ளஸ் என்னது 1 இங்கனக்குள்ள ரூட் பை என்னது 2. அப்போ 1 + 12 + என்னது 1 ஸ்கொயர் ரூட்டு பை என்னது 2. அப்போ 1 + √13 பை 2. புரியுதா அப்படின்னு பாரு. ப்ளஸ் போட்டிருந்தா 1 + 4a ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4a + 1 அப்படின்னு அர்த்தம் உள்ள பை 2. அதை வந்து மினிமைஸ் பண்ணிக்க. புரியுதா சொல்கிறது? இது வந்து கேட்டிருந்தாங்க, அதனால் நான் அவன்கிட்ட சொல்கிறேன். மைனஸ் போட்டிருந்தா மைனஸ் போடு. அதே மாதிரி ப்ளஸ் கொடுத்துருந்தா ப்ளஸ் போட்டுக்க. 1 மல்டிப்ளேயில் இருந்துச்சுன்னா √n-1 அதாவது ரூட் ஆஃப்னு போட்டு nth ரூட்னா √n போடுவோம். அந்த ஸ்கொயர் ரூட்னா வெறும் 2ன்னு சொல்லணும். அதை வெறும் ஸ்கொயர் ரூட் தான். கியூப் ரூட்னா அந்த இடத்துல 3 வரும். சரிங்களா? ஸ்கொயர் ரூட்னா போட மாட்டாங்க. nth ரூட்னா என்னன்னு அர்த்தம். நான் nth ரூட்டை வச்சு செஞ்சுருக்கேன். nth ரூட் ஆஃப் ஏ nth ரூட் ஆஃப் ஏன்னு உள்ளே மல்டியில் பண்ணிகிட்டே போயிருக்கு அப்படியே உள்ள. அப்போ வெளியில் வந்து போடையில் nth ரூட் ஆஃப் போடாமல் n-1th ரூட் ஆஃப் × a அப்படின்னு அர்த்தம். ஓகேயா? குட். தேங்க்யூ.